நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. கரூர் சம்பவத்தை எதிர்கொள்ள முடியாமல் தனி விமானத்தில் ஓடிப்போவது கோழைத்தனம் என தவிக தலைவர் விஜயை நடிகர் எஸ்.வி. சேகர் காட்டமாக விமர்சித்துள்ளார். என்னவென தப்பு நடந்து போச்சுங்க, நடந்து போச்சு. ஆனா ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைங்களையோ அதுல 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி பிளைட்ல போக வேண்டிய அவசியமே இல்லை. கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும். ராத்திரி 10 மணிக்கு மேல இங்க முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்க வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போயிருக்காரு. அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துலயே தான் அந்த 24 ஹவர்ஸ் இருந்தார். அன்பில் மகேஷ் அவரும் அங்க 24 ஹவர்ஸ் இருந்தார். அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்த பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போறது ஒரு விதமான கோழைத்தனம். பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல், கோழைத்தனம். அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல. இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்றும் சொல்லலாம். இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால. போலீஸ் விசாரணை நடக்குது. டெல்லியில இருந்து 8 MP வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல யாரையும் நான் குற்றம் சொல்லல. அரசியலுடைய முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய். அதுல இருந்து சரி பண்ணி வெளியில வர வேண்டியது அவர் பொறுப்பு. அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷனா, சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறவன் தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது, எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். ஏங்க பெத்த குழந்தைய செத்து போய் அதை போய் இப்ப அடக்கம் பண்ணியாச்சு. நிறைய பேர் எரிச்சிட்டாங்க, சாம்பல் வந்துருச்சு. இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க? அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும்போது நீங்க போகாம இப்போ இன்னும் 10ஆம் நாளைக்கு போறேன், 16ஆம் நாள் போறேன், நான் 20 லட்சம் ரூபா கொடுத்துடலாம், நான் 25 லட்சம் ரூபா கொடுக்குறேன், ஒரு 10 வயசு குழந்தைய உங்களால கொடுக்க முடியுமா? உயிருக்கு உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்காங்க. வெறும் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. இது இப்போ இல்லை. பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது ஷோ பேசுறார் மெரினால 1 லட்சம் பேர் கூட்டம். தெரிஞ்சுக்காங்க, கூட்டம் வரும், நடிகனை பார்க்க கூட்டம் வரும். ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் 53 தடவை பிளட் கொடுத்துருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? நான் 600 அனாதை பிணங்களை அடக்கம் பண்ணிருக்கேன், விஜய் கொடுத்துருக்காரா? அப்படி பார்த்தா நான் விஜயை விட பெரிய நடிகன் இல்லை, ஆனால் விஜயை விட நல்ல மனிதன். அந்த நல்ல மனிதன்கிற பேரை எடுக்கிறதுக்கு ஒரு தலைவன் கத்துக்கணும். சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன சிஎம் அரெஸ்ட் பண்ண மாட்டார், தமிழக அரசு விஜயை அரெஸ்ட் பண்ண மாட்டார். அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெயின் பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும். அரசியல்ல பழந்தின்னு கொட்டை போட்டு 6வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் அரசு இந்த திமுக அரசு. அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இல்லை. இவர் கமலஹாசன் வந்தார், கடைசியில் எங்க வந்தார்? திருப்பியும் திமுக கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரியாம இங்க வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக கையாண்டு இருக்கும் இந்த விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.